ஹரி ஓம் நமச்சிவாய. அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் சிவ அடியார்களுக்கும் சித்த புருஷமார்களுக்கும் அனைத்து சிவ உள்ளம் கொண்ட அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் சரியாண்டி சித்தரின் சிவகாலை வணக்கங்கள். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆதி காலத்தில் இந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச பட்சிகளை வச்சு இப்படி பஞ்ச பட்சிகளை வச்சு கால கணிப்புகளை கணிச்சாங்க. ஆமாம், மழை பொழியும் அப்படின்னா மழை பொழியும். இந்த மாதிரி எண்ணற்ற இதில் வச்சு கால கணிப்புகளை முன்னோர்கள் கணிச்சு வந்தாங்க. அதே போல் சித்தர் புருஷர்கள் எல்லாம் கணிச்சு வந்தாங்க. அவங்க எப்படி முந்தி காலத்தில் கணிச்சாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு. அப்போ ஒரு பறவைகள் மூலியமாகவோ விலங்குகள் மூலியமாகவோ நத்தை, கரையான், வெட்டுக்கரையான், சிறுகரையான், பெருங்கரையான், செங்கரையான், வெள்ளைக்கரையான், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க இறை தேடுறதை வச்சு இப்போ மழை பொழிய வேண்டிய காலம் வந்திருக்கு அப்படின்னு வச்சு காலக்கணக்குகளை கண்டுபிடிச்சி அறிஞ்சாங்க நம்ம முந்தைய மகான்களாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும். ஆமாம், அவங்கெல்லாம் இப்படி தான் கால கணக்குகளை பஞ்சபட்சிக மூலியமாக கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், இன்றைக்கு பாருங்கள், கரையானில் எத்தனையோ எண்ணற்ற ஏராளமான வகைகள் இருக்குது. ஆமாம், சிறுங்கரையான், பெருங்கரையான், வெள்ளைக்கரையான், வெட்டுக்கரையான், கருங்கரையான், செங்கரையான், இந்த மாதிரி எண்ணற்ற ஏராளமான வகைகள் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது சிறுங்கரையான், கருங்கரையான். ஆமாம், இது பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கு உணவை சேமித்து வைக்கிறாங்க. அவங்களுடைய இருப்பிடத்தில் உணவுகளை சேமித்து வைக்கிறாங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரு விதைகளாகட்டும், ஒரு காய்ந்த செடிகளாகட்டும், இலைகளாகட்டும், கொடிகளாகட்டும், பூக்களாகட்டும், மரப்பட்டைகளாகட்டும், அனைத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சேகரித்து கொண்டு போகிறாங்க. நீங்களே பாருங்கள், சேகரித்து வைக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் உணவை ஒரு இடத்துக்கு கொண்டு எல்லாம் சேர்க்குறாங்க பாருங்கள். உணவை எல்லாம் கொண்டு ஒரு பக்கம் சேர்க்குறாங்க பாருங்கள். ஒற்றுமையாக இருந்து சேர்க்குறாங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஒற்றுமையாக இருந்து எல்லாம் கொண்டு சேமிக்கிறாங்க. உணவை தன்னுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆமாம், நீ பாருங்கள், இந்த புற்களை காய்ந்த புற்கள் இருக்குல்ல, அதை
வெட்டுறாங்க பாருங்கள். வெட்டுறாங்கன்னா அதை வாயால் கடித்து முறிக்கிறாங்க பாருங்கள். முறித்து சின்ன சின்ன துகள்களாக ஆக்கிடுவாங்க. ஆமாம், அது இந்த தானியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொண்டு போய் வேறு இருந்து சேர்ப்பாங்க. ஆமாம், அப்போ இந்த இயற்கைக்கு இந்த கரையான் உணவு சேமிக்கிறதுக்கும் என்ன அர்த்தம்னு, என்ன கால கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய வேண்டிய தருணங்கள் நெருங்கிருச்சு. மழை காலம் ஆரம்பிக்க போகுது. மழை காலம் ஆரம்பிக்க போகுது. ஆமாம், அதனால் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நீ வெளியே வந்துச்சுன்னா நீரானது வெள்ளமானது அதை அடிச்சிட்டு போயிடும். ஆமாம், அதுக்காக மழை பொழியிற காலகட்டங்களுக்கு முன்னாலேயே இவங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை அவங்களுடைய இருப்பிடத்தில் சேமித்து வச்சுக்குவாங்க. நீ பார்த்தீங்களா, இது பெருசாக இருக்குது பாருங்கள். இவங்களாம் அந்த ஒரு தீனிகளை, அந்த புற்களை பாருங்கள், முறித்து போடுறது பாருங்கள். இவங்க முறித்து அந்த பெருசாக இருக்கவங்கெல்லாம் இந்த புற்களை ஆமாம் முறித்து போடுவாங்க. இந்த சின்னதாக இருக்கலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதை சேமித்து கொண்டு போகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதனுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போகும் பாருங்கள். பாருங்க, ஒரு இலையிலிருந்து அத்தனையுமே கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு தன் சக்திக்கு மிஞ்சி தன்னால் இயன்ற வரை அதை சுமந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிளையை 2-3 கூட்டாக சேர்ந்து கொண்டுட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்கவுங்க சுமைக்கு ஏற்ப அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கேருந்து எல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். பாருங்கள், சாரியாக வருது பாருங்கள். சாரியாக வருது பாருங்கள். இவங்களுடைய இருப்பிடம் இதுதான். இந்த சின்ன கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தானியமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தானியங்களை விட அவங்க தீவனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, உணவுகளை அதை உள்ளே சேகரிச்சுட்டு அந்த கல்லுகள்லாம் சிறு கல்லுகள், அந்த கல்லுகளில் என்ன செய்வாங்கன்னா, அதை உள்ளே அந்த குழியை அடைச்சிருவாங்க. குழிகளை போட்டு அந்த குழிக்குள்ளே இந்த கல்லுகள்லாம் போட்டு எல்லாம் அந்த குழியை மூடிடும். ஆமாம், இந்த ஈரமழையே பெஞ்சாலும் அந்த ஈரனப்பு தான் இருக்கும். தண்ணி உள்ளே அந்த குழிக்கு உள்ளார போகாது. அந்த போல் அவங்க அந்த வாசல் கதவை கல்லுகளை வச்சு, சிறு கல்லுகள் அவங்களால முடிஞ்சதை வச்சு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து அதை மூடிடுவாங்க அந்த துளையை. ஆமாம், எவ்வளோ ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களுக்கோ
அதனுடைய பிள்ளைகளுக்கோ சேகரித்து வைக்கிறாங்க. ஆமாம், மழை பொழிய காலம் தருணம் வந்துருச்சு. இன்றைக்கோ இல்லை ஓரிரு நாள்களில் மழை பெய்யும், கண்டிப்பாக மழை பெய்யும். ஆமாம், இன்றைக்கு பெய்ந்தாலும் பெய்யலாம், நாளைக்கு பெய்ந்தாலும் பெய்யலாம். ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மழை கண்டிப்பாக பெய்யும். ஆமாம், அதனால தான் இவங்க அந்த மழை பொழிய காலம் வரங்குள்ளியவும் உணவுகளை சேகரித்து வச்சுக்கிற வேண்டி எல்லாம் உணவு தேடி வராங்க. ஆமாம், இதே போல் பட்டாம்பூச்சி தட்டான்லாம் இருக்கும், அது அடிவானத்தில் பறக்கும், மேவானத்தில் பறக்கும். அப்போ மேவானத்தில் பறந்தால் அதில் ஒரு கணக்கு இருக்குது. அடிவானம்னா கீழ்வானம், நிலப்பகுதி ஒட்டுநாப்பில் பறந்தால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஆமாம், அதை போல தான் இந்த இந்த கரையான்களை வச்சு நம்ம பண்டைய காலத்தில் நம்மளுடைய தமிழர்களாகட்டும், சித்தர்களாகட்டும், முன்னோர்களாகட்டும் இந்த கால கணக்குகளை கண்டுபிடிச்சி அறிஞ்சாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போல்லாம் அது எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும் அதனுடைய கணிப்புகள், ஒரு சிலருக்கு அதனுடைய கணிப்புகள் இருக்காது. ஆமாம், நீங்களும் இது போல் பார்த்துருக்கலாம். ஆமாம், அது ஏதோ அவங்க இற தேடுது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு கால கணக்கே இதில் அடங்கியிருக்கு. அப்பனே நமச்சிவாயா. பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்து எல்லாம் உணவு சேகரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்களுக்குள்ள பாகு வேறுபாடெலாம் கிடையாது. ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து உழைப்பாங்க. உழைத்து ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆமாம், ஆனால் இதே போல் மனிதன் இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்கிறத எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் உதவி செஞ்சு அவங்களையும் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் கைதூக்கி விட்டால் அவங்களும் எல்லாரும் போல் இந்த யுகத்தில் இந்த பிறப்பில் வாழலாம். ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு படைத்த மனிதனோ அதை நினைக்கிறதுக்கு இயலவில்லை, மனம் வரவில்லை. அதுதான் வருத்தம். பாருங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து இந்த உணவுகளை கொண்டு சேகரிக்கிது பாருங்கள். சிவாய நம. அனைத்து ஜீவராசிகளும் அன்பாக நேசிங்க, இயற்கையை நேசிங்க. இத்தகைய இயற்கை இல்லையே, எத்தகைய உயிரும்
இல்லையே. இந்த இயற்கை இல்லைன்னா எந்த உயிருமே வாழ முடியாது. ஆகையால் இயற்கையை பாதுகாக்கணும், பாதுகாக்கப்படணும். நீங்களும் இயற்கையை பாதுகாக்க பழகிக்கங்க. ஆமாம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். சிவாய நம. ஹரி ஓம் நம சிவாய. சிவாய நம. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.